ஹalleluya praise lord எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன். ஆமென். நான் இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னா, எலியான்னு ஒரு தாத்தா இருந்தாருங்க. அந்த தாத்தா உயிரோடைய பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. அந்த கதையை பத்தி தான் உங்களோட இன்னைக்கு பேச போறேன். ஒரு நாள் கர்த்தர் எலியாவை பார்த்து சொன்னார், எலியாவே எலியாவே, நான் உன்னை உயிரோடையே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அதை கேட்ட எலிசா ரொம்ப வேதனைப்பட்டாரு. ஏன்னா அந்த அந்த எலிய தாத்தா கூட ரொம்ப நாள் பயணித்து ஊழியம் செஞ்சு வந்துட்டு இருந்தாரு. இதை கேட்டோன்னா அவனுக்கு ரொம்ப வேதனை. அப்போ சொன்னார் எலியாவை பார்த்து, எலியா தாத்தா நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன், நானும் உங்க கூட வந்திருக்கேன்னு சொன்னாரு. அப்போ அந்த எலிய தாத்தா சொன்னார், இல்லை நீ என் கூட வர முடியாது அப்படின்னு சொன்னார். அப்போ இதை பேசிகிட்டே அவங்க நடந்து போயிட்டுருக்க நேரம் ஒரு பெரிய யோர்தான் நதி வந்துச்சு. அப்போ அந்த எலிய தாத்தா தன்னுடைய தோளில் இருந்த சால்வை எடுத்து அந்த யோர்தான் நதியை ஒரு அடி அடித்தார். அது இரண்டாக பிளந்துச்சு. பிளந்த உடனே அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க, அந்த யோர்தான் நதியை கடந்து அக்கறைக்கு சென்றாங்க. அப்படி போயிட்டே இருக்க நேரத்தில் திடீர்னு அந்த எலிய தாத்தா எலிசா பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை பிரியக்கூடிய நேரம் வந்துடுச்சு, உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எலியாவை பார்த்து அந்த எலிசா சொல்றாரு, தாத்தா எனக்கு உங்களை மாதிரியே நான் ஏசப்பாவுக்காக ரெட்டந்தடையாட்டு நான் ஊழியம் செய்யணும் இந்த உலகத்துல அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த தாத்தா சொல்றாரு, நான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை உற்று பார்க்கணும், அப்போ நீ பெற்றுக்கொள்வ அப்படின்னு சொல்றாரு. திடீர்னு அந்த எலிய தாத்தா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அப்பொழுது அந்த எலிசா கீழே விழுந்து தன்னுடைய துணியை கிழித்து அழுறாரு. அப்போ திடீர்னு அந்த எலிய தாத்தா எடுத்துக்கொள்ளப்படும் போது பயங்கரமாக காத்தடிப்படுது. காற்றுல அந்த சால்வை கீழே விழுந்த உடனே அந்த எலிசா என்ன பண்ணுறாரு, அந்த எலியா தாத்தாவுடைய சால்வை எடுத்து திரும்பி போகிறாரு. போகிற வழியில் யோர்தான் நதி வருது. அப்போ அந்த எலியா தாத்தாவுடைய சால்வை எடுத்து அந்த யோர்தானை அடிக்கிறாரு. அந்த எலிசா அடித்த உடனே அந்த யோர்தான் என்ன செய்யுது, ரெண்டாக பிரியுது. பிரிஞ்ச உடனே அவர் அக்கறையை கடந்து போகிறாரு. அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடுறோம் அப்படின்னா, ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கிடுறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொன்னால், நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருந்தோமே ஆனால் கர்த்தர் நம்மளை பரலோகத்திற்கு எடுத்து கொள்வார். சரியா? அப்புறம் இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கர்த்தருக்கு முதலாவது ஊழியம் செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நம்ம பார்க்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும்னு பைபிளில் இருக்குது. அதனால நம்ம கர்த்தருக்காக ஊழியம் பண்ணணும், இந்த உலகத்தில் அவருடைய ராஜ்யத்தை கட்டணும் அப்படின்னு சித்தம் உள்ளவர்களாக ஏசப்பாட்ட நம்ம கேட்கும் பொழுது ஏசப்பா அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருவார். ஸோ இதில் இருந்து நம்ம இந்த விஷயங்களை இன்னைக்கு கற்றுக்கிட்டோம். ஸோ நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மளே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.